தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறையிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழு தகவலும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் சரி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8வது 10வது ஐடிஐ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கான்ட்ராக்டோ டெம்பரவரியெல்லாம் கிடையவே கிடையாது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 58,600 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 12 விதமான பதவிகள், அதாவது டிக்கெட் கிளர்க், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஒரு 12 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட் 5/4/2024, முழுசாக ஒரு மாதம் இருக்குது. 5 ஏப்ரல் தான் இதுக்கான லாஸ்ட் டேட். முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது. ஒன்று நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாக அப்ளை பண்ண முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் தபால் மூலியமாவோ இல்லை நேரிலையோ கொண்டு போய் சப்மிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, ரயில்வே துறை, தபால் துறை, காவல்துறை, இந்த மாதிரி அறநிலையத்துறை, இந்த மாதிரி எந்த துறையிலேருந்து வந்த வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்டில் லிங்கை பின் பண்ணியும் வச்சுருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள். உள்ளே போய் படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல உங்களுடைய பேர் என்னங்கிறது எழுதுங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க. இந்த பாக்ஸில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவாக இருந்தால் மட்டும் ஓட்டுங்க. இந்த இடத்துல என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இங்கே பிறந்த தேதி மற்றும் வயது இரண்டையுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இனம் இந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் இந்து மதம் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால், ஆமாம், இது கோவிலுக்கு சார்ந்த வேலைன்னு காட்டி இந்து மதத்தை சார்ந்தது தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க, ஓசியா, பிசிஏ, எம்பிசிஏ, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, என்ன கேட்டகரி என்னவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது முன்னுரிமையின் விபரம், அதாவது ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, கொரோனாவில் அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே இழந்த பிள்ளைகள், இந்த மாதிரியெல்லாம் யாராவது அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங், கம்ப்யூட்டர் கிளாஸ், இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்க, இல்லை அந்த வேலை வாய்ப்புக்கு ரிலவெண்ட்டாக வேறு ஏதாவது முடிச்சிருக்கீங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஏதாவது நம்ம அதில் மென்ஷன் பண்ண முடியல, இதில் மென்ஷன் பண்ண முடியலன்னா தாராளமாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது தொலைபேசி எண் அல்லது கைபேசி எண், மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்கள் ஊர் பேரும் உங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டு இந்த இடத்துல மறக்காமல் விண்ணப்பதாரர் கையொப்பம், அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் போடுங்க. அதுக்கடுத்தது நீங்கள் என்னென்ன இணைப்புகள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணுங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. டிசி வைக்கணும், சாதி சான்று, குடும்ப அடையாள அட்டை, அதாவது எதுக்கு அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வைக்க சொல்லுவாங்க. முன்னுரிமை சான்றிதழ் ஆல்ரெடி நம்ம சொன்னதில் ஏதாவது ஒன்று, ஆதார் அட்டை நகல், வேலைவாய்ப்பு பதிவு அட்டை நகல் இருந்தால் வைங்க. அதுக்கடுத்து சுய விலாசமிட்ட 25 ரூபாய்க்கான தபால் தலையுடன் கூடிய உரை, அதாவது எம்டி போஸ்டல் கவரில் ஒரு 25 ரூபீஸ் ஸ்டாம்பை ஒட்டிக்கோங்க. அது மேலே உங்களுடைய அட்ரஸ், எதுக்குன்னா உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புறதுக்காக அந்த போஸ்டல் கவர் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அறிவிச்சிருக்கா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் ஓகேங்களா. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா. மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகள்? 12 விதமான பதவிகள். டிக்கெட் விற்பனை எழுத்தாளர் 18,500லேருந்து 58,600 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15,900லேருந்து 50,400 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். காவலர் 15,900லேருந்து 50,400 தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். திருவிலகு 15,900லேருந்து 50,400 தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது.
விடுதி காப்பாளர் 17,900லேருந்து 50,400 தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. பல வேலை 17,700லேருந்து 50,000 தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஓட்டுநர் 18,500 58,600 நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது பாஸ் பண்ணிக்கணும். ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ப்ளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர். இதுக்கு நீங்கள் ஐடிஐ ரிலவெண்ட் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும். 18,000லேருந்து 56,900 சம்பளம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மின் உதவியாளர் 16,600லேருந்து 52,400 சம்பளம். ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஒயர்மேன் இல்லை எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கணும். கூடவே நீங்கள் ஹெட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதுக்கு அடுத்தது மினி பஸ் கிளீனர் 17,700லேருந்து 50,000 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காவலர். இந்த வேலைவாய்ப்புக்கு 11,600லேருந்து 36,800 தமிழில் எழுதவும் படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானது. திருவலகு 10,000லேருந்து 31,500 தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது இந்த வேலைவாய்ப்புக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீழே நிபந்தனைகள் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1/7/2023 கால்குலேட் பண்ணி 18 வயதாக இருக்கணும். மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். 3வது நீங்கள் 2-3 வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலான்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டோம். 5வது நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு அனுப்பணும்னா அதெல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. 6வது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. 7வது விண்ணப்ப படிவத்தின் விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்பட்ட சான்றிதழ் நகல்களை இணைக்கப்படாமலும் வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வேணும். அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணல அப்படின்னா ரிஜெக்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கும் அனுப்பும்போது மேலுரையின் மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட வேண்டும். ஓகேங்களா? மேலே மறக்காமல் உங்களுடைய என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. அதுக்கடுத்தெல்லாம் என்ன மென்ஷன் நார்மலாக எப்பவும் சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஒன்று நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் நான் ஆல்ரெடி காமிச்சது அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குறீங்கன்னா டேரெக்டாக கோயிலில் போய் 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கணும் ஆஃபீஸ் ஹவர்ஸில். அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த மாதிரி விண்ணப்பத்தையே நீங்கள் வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக போய் வாங்கிக்கோங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ஆல்ரெடி சொன்னோம். பூர்த்தி செய்யப்பட்ட அந்த இதில் மொத்தமாக மேலே என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2-3 வேலைவாய்ப்புக்கு இல்லை 5 வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறேன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22வது இதில் கொடுத்துருக்காங்க. துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் 641046 என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மருதமலை முருகன் கோயில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. 23 சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் சேர வேண்டிய கடைசி நாள் 5/4/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள் அனுப்பிச்சணும். அதுக்கு மேலே வந்தால் எதாக இருந்தாலும் ரிஜெக்ஷன் தான். அவ்வளோதான். ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கன்னா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.